சிநேகிதன், தேவனோடு சம்பாஷிக்கக்கூடியவன், தேவனுடைய பாத்திரம். அவனுக்கு தீனால் பிறந்தபடினால தீனால் கொடுத்து வச்சவ. அல்லேலூயா. தீனா எப்படிப்பட்டவ? கொடுத்து வச்சவ. ஏன்னா ஒரு பரிசுத்தவானுடைய குடும்பத்துல பிறந்திருக்கிறான். இன்னைக்கு பார்க்கும்போது பிள்ளைகள் அனாவசியமா பெற்றோரை உதாசனப்படுத்துவாங்க. இதுக்கு சில அற்பமான உலக பொருட்கள் வாங்கி தராரு, சில அற்பமான உலக பொருட்கள் இல்லாதுக்காக அவங்களுடைய நோக்கம் எல்லாம் வெளியே போகணும், இந்த தேசத்தின் ஸ்திரீகளை பார்க்கணும், இந்த தேசத்தின் ஸ்திரீகளை கூட ஐக்கியமா இருக்கணும். தன்னோட ஸ்தானத்தை இழந்து போயிட்டார். பின்னாடி பார்க்கும்போது யாக்கோபுடைய வம்சம் என்ற ஒரு லிஸ்ட்ல பார்த்தா பேர் இல்லை. ஆனா ஆரம்பத்துல லேயாள் பெற்றது, ராகேல் பெற்றது, பில்காள் பெற்றது, சில்காள் பெற்றதுன்னு பார்க்கும்போது தீனால் பேர் இருக்கு. பின்னாட்கள எகிப்துக்கு போன யாக்கோபுடைய குமாரர்கள் என்கிற ஒரு லிஸ்ட் வரும். இங்க தேடி பாருங்க. அதே புத்தகத்துல ஒரு 40க்கு மேல வரும், 42க்கு மேல வரும் பாருங்க. அந்த இடத்துல தீனால் நேம் மிஸ்ஸிங். என்ன காரணம்? தன்னோட ஸ்தானத்தை என்ன செஞ்சுட்டா? பிள்ளையா இருக்க வேண்டிய பாருங்க. 12 பேருக்கு ஒரே பிள்ளைதான். பிள்ளையா அவதான் அந்த ஃபேமிலியுடைய ராணி. எவ்வளவு சொல்லக்கூடிய 12 ஆண் பிள்ளைக்கு ஒரே பெண் வாரிசு. அந்த குடும்பத்துல எப்படி வாழ்ந்திருக்க வேண்டியவ அவ. அந்த பவுண்டரிக்கு வெளியே ஆசைப்பட்டா, நண்பர்களை சூஸ் பண்ணிட்டா. அந்த பவுண்டரிக்கு வெளியே சீகோமுடைய மனிதர்களோட கலந்துட்டா. சீகோமுடைய குமாரத்திகளை பார்க்க ஆசைப்பட்டா. நீ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளும் தாய் தகப்பனமா இருந்தா அந்த ஸ்தானம் வெளியேற பெற்றது. அதை அலட்சியப்படுத்திடாத. உங்க வீட்டுல ஏற்கனவே பைபிள் இருக்கும். நீங்க உங்க தாய் தகப்பன் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க, சண்டை கிளாஸுக்கு ஆராதிக்க தான் கூட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் இதெல்லாம் அற்பமா எடுத்துக்கொள்ள கூடாது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா பார்க்கும்போது உலக பிள்ளைகள் மெய் தெய்வத்தை அறியாதபடி தங்கள் தகப்பன் தாய் போகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் இருந்தாலும் அது அறிந்து கொள்ள முடியாது. தகப்பன் தாய் போகக்கூடிய அந்த மாய பாதையிலே போயிட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனபடினால யாக்கோபுடைய பிள்ளைகள் தங்கள் சாணத்தை என்ன செய்யணும்? தங்கள் சாணத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது. பெற்றோரை ஏமாற்றக்கூடாது. நீதான் எங்க போனா பெற்றோரை ஏமாத்திட்டு எங்க போனா? தேசத்தின் ஸ்திரீகளை பார்க்க போனா. யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் குறைக்கல. தீனாளோட பேரை எடுத்து போட்டுட்டா. நீ நினைச்சுக்கலாம் யாக்கோபை ஏமாத்துறேன். யாக்கோபு ஏமாந்து போவதில்லை. அவன் தெய்வ மனுஷன். யாக்கோபு என்ன செய்யறதில்ல? ஏமாந்து போவது இல்லை. ஏமாந்து போவது தீனாலே. நீதான் ஏமாந்து போற. அல்லேலூயா. அந்த லிஸ்டில் இருந்தே கர்த்தர் உன் பேரை நீக்கிட்டார், உன் வம்சத்தையே நீக்கிட்டாரு. அல்லேலூயா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யாக்கோபுடைய வேலைக்காரிகள் பெயர் கூட அந்த லிஸ்ட்ல வந்துச்சு. யாக்கோபுடைய வேலைக்காரிகளோட பெயர் கூட அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு. யாக்கோபுடைய மனைவியாக லேயாளுடைய மகள் பாருங்க, அவளோட பேர் அந்த லிஸ்ட்ல வரல. ஏன்னா நீ என்ன தாண்டி போற, எல்லை தாண்டி போன அப்படின்னா ஆண்டவர் யூ ஆர் ரிஜெக்டட். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்குங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழக்கூடிய பிள்ளைகள் இல்ல. எல்லாரும் அவன் செய்யறாங்க, இதை செய்யறாங்க, நானும் செய்வேன். எல்லை தாண்டிடாத. ஆண்டவர் சொல்றாரு, எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராமன்ற புஸ்தகத்துல என்னாவது மனிதன புஸ்தகத்துல 9வது வசனம். விசேஷமான வார்த்தை பாருங்க. உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் சபையிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் உன்னையும் உன்னோடு கூட
தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு, மற்ற சின்னங்களை விட்டு தனக்கு வேறு பிடிக்கிறாரா, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தோட பிறக்க வைக்கிறாரா. ஒரு தேவனுடைய குடும்பத்துல பிறக்காத ஒரு பிள்ளை ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுக்கு எத்தனை சாக்கல் போட்டு சொல்ல வேண்டியது, எவ்வளவு பொய் சொல்ல வேண்டியது இருக்குது, எத்தனை அடிகள் பட வேண்டியது இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டா எத்தனை சிரமங்கள். உன்னை சேர பண்ணது அற்பமா நினைக்கிற தீனாலே என்ன நினைக்கிற அற்பமா. கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்கும்போது தீனாவுடைய ஸ்தானம் அது வெளியேறப்பட்டது.